Hi friends, welcome to venkatskitchendharbar. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் எளிமையாக செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சாதத்தில் கலந்து சாப்பிட்றது கூட ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். முக்கியமாக பேச்சுலர்ஸ் சிங்கிளாக இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப குயிக்காக செய்யணும்னு நினைப்பாங்க. அதுக்கு இந்த கிரேவி ரொம்ப பெர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். இந்த கிரேவியை முள்ளங்கி பட்டாணி இந்த ரெண்டையும் வச்சு செஞ்சுருக்கேன். முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட நிச்சயமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா முள்ளங்கியோட வாசனை இந்த கிரேவியில் கொஞ்சம் கூட வராது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஒவ்வொரு வாரமும் புது புது ரெசிபி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் முயற்சிக்கு ஆதரவாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சு எண்ணெய் ஊத்தாம 1 டீஸ்பூன் மல்லி விதை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை அனாசி பூ, அதாவது நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது சின்ன துண்டு ஜாதி பத்திரி, கொஞ்சமா கல்பாசி, இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் செய்யுங்க. அடுத்து இது ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதோட 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம், டீஸ்பூன் சோம்பு, 6 முந்திரி பருப்பு, மூடி தேங்காய் துருவல், மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் மசாலா பொடி அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா அந்த மசாலா பொடி ஏதாவது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஈஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த தக்காளி தேங்காய் விழுத ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 50 கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட கடலெண்ணெய் இருந்துச்சு, நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயிலோ பாம் ஆயிலோ எது இருந்தாலும் சரி, கடலெண்ணெய் இருந்தாலும் ஓகே, சன்ஃப்ளவர் ஆயில்னாலும் ஓகே, பாம் ஆயில்னாலும் ஓகே தான். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு உள்ள பாதி. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் செவக்க வதங்கணும். நல்லா செவக்க வதங்கினதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் பச்சை வாசனை நீங்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்குங்க. அதை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வெந்துச்சு அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு உப்பு சரி பார்த்துக்குங்க. ஒரு வேளை உப்பு உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கொதி வரணும். எனக்கு இந்த கடாய் பத்தாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன். நீங்கள் கடாயிலேயே தொடரலாம், கடாயில் இடம் இருந்ததுன்னா நீங்கள் கடாயிலேயே தொடரலாம், அல்லது என்ன மாதிரி குக்கர்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச முள்ளங்கியும் ஊற வச்ச பட்டாணியும் சேர்த்துக்குங்க. நம்ம முள்ளங்கி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போடணும். அதாவது உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு எப்படி கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த சைஸ்க்கு முள்ளங்கியை கட் பண்ணி போட்டுக்குங்க. ஏற்கனவே பட்டாணி நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். நல்லா வேகட்டும். ஒரு 2 விசில், நான் குக்கர் வச்சுருக்கிறதுனால ஒரு 2 விசில் விட்டேன். நீங்கள் கடாயில் செஞ்சால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா கொதித்து நல்லா வேகட்டும். முள்ளங்கியும் பட்டாணியும் ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஏன்னா பட்டாணியை நம்ம கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் ஆகும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு பொடியாக நறுக்கின மல்லி தழை இருக்கு இல்லையா, அதை அப்படியே மேலே பரபரன்னு தூவி விடுங்க. தூவி விட்டு ஒரு கிண்டு, அவ்வளோதான். டேஸ்டான சப்பாத்தி கிரேவி ரெடி. இதை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்களும்